பேரவை முன் வைக்கப்படும் வேண்டுதல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச்சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட 1/18/2024 தேதிய எஃப் நம்பர் 3240 சிடிடிடி ஜிஎஸ்டி 2025 1 2 18/9/2025 தேதிய AU பல எண்கள் 5 15 வரை 3 18/10/2025 தேதிய எஃப் நம்பர் 3540 சிடிடிடி ஜிஎஸ்டி 2025/2 4 11/11/2024 தேதிய AU பல எண்கள் 18 20 வரை 5 31/1/2026 தேதிய AU பல எண்கள் 22 24 வரை ஆவணம் 2024-25 ஆண்டிற்கான ஜிஎஸ்டி எண் ஆண்டறிக்கை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி ஆனந்த திருமண பதிவு விதிகளின் கீழ் வெளியிடப்பட்ட 30/12/2024 தேதியிட்ட அறிவிக்கை எண் எம் 13/1 14/19/2024/10/845 போக்குவரத்து துறையின் 1967ஆம் ஆண்டு புதுச்சேரி மோட்டார் வாகன வரி விதிப்பு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட 22/1/2026 தேதியிட்ட AU பல எண் 1 டிடி செக்ரட்டரியேட் டாக்ஸ் 2026 மற்றும் இந்திய தணிக்கை தலைவரின் முன் வைக்கிறேன். 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி நகராட்சிகள் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 7/2025 மற்றும் ஆவணா 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி கிராம மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 8/2025 4/11/2025 அன்றும் 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி நகர மற்றும் கிராம திட்டமிடல் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 9/2025 5/11/2025 அன்றும் 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி இரண்டாம் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 6/2025 6/11/2025 அன்றும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களால் இசைவு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பேரவைக்கு அறிவிக்கின்றேன். 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி வணிகம் செய்தலை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு எண் 5/2025 31/1/2026 அன்று மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் இசைவு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பேரவைக்கு அறிவிக்கின்றேன். 2026-27ஆம் ஆண்டு கணக்கு மீது வாக்குறுதிக்கான பிரேரணை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் 2026ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் நிதியாண்டில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இந்நிர்வாகத்திற்கு இன்றியமையா பணி செலவுக்கு தேவைப்படுகின்ற மொத்த தொகையான ரூபாய் 5396 கோடியே 1,59,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை கணக்கில் அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகிறேன். நிதியாண்டில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான இந்நிர்வாகத்திற்கு இன்றைய பணி செலவுக்கு தேவைப்படுகின்ற மொத்த தொகையான 5396.1,59,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கணக்கில் அரசு வழங்க வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்களே அதிகம். பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அறிவிப்பு 2026ஆம் ஆண்டு முன்னிலைய மானியம் நிதி பேரவை சட்ட முன்வரைவு எண் 3/2026 சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தி ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள 1963ஆம் ஆண்டு ஒன்றியத்திற்கும் ஆட்சி பரப்புள்ள அரசு சட்டத்தின் 23ஆம் பிரிவில் 1 மற்றும் 3 ஆகிய உட்பிரிவின் கீழ் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார் என்பதை அறிவிக்கின்றேன். 6 அரசின் சட்ட முன்வரைவு 2026ஆம் ஆண்டு முன்னிலைய மானியம் நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு எண் 3/2026 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, நான் 2026ஆம் ஆண்டு முன்னணி மானியம் நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு எண் 3/2026 சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று முன்மொழிகிறேன். மானியம் நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு எண் 3/2026 சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்பட வேண்டும்.
இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, நான் இந்த சட்ட முன்வரை அறிமுகப்படுத்துகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் 2026ஆம் ஆண்டு முன்னணி மானியம் நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு சட்ட முன்வரைவு 3/2026 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று முன்மொழிகிறேன். 2026ஆம் ஆண்டு முன்னணி மானிய நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு 3/2006 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. பேரவை முன் கேள்வி. 2026ஆம் ஆண்டு முன்னணி மானிய நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு 3/2026 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இந்த ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். சட்ட முன்வரை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இச்சட்ட முன்வரைவை பிரிவரை ஆய்வு எடுத்துக் கொள்ளலாம். பேரவை முன் கேள்வி. 2வது பிரிவும் 3வது பிரிவும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இது ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். 2வது பிரிவும் 3வது பிரிவும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். பேரவை முன் கேள்வி. பட்டியல் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் பட்டியல் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. பேரவை முன் கேள்வி. 1வது பிரிவும் முகப்பொறியும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். 1வது பிரிவும் முகப்பொறியும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் 2026ஆம் ஆண்டு முன்னணி மானியம் நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு சட்ட முன்வரைவு 3/2026 நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முன்மொழிகிறேன். பேரவை கேள்வி. 2026ஆம் ஆண்டு முன்னணி மானியம் நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு சட்ட முன்வரைவு 3/2026 நிறைவேற்றப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படுகிறது. 2025-26ஆம் ஆண்டு நிதி ஆண்டிற்கான துணை கொடைகளுக்கான கோரிக்கைகளும் மீது விவாதம் வாக்கெடுப்பும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் பரிந்துரையின் பேரில் கோரிக்கையின் 1 கீழ் ஆதி திராவிடர் நலம் என்ற தலைப்பிற்காக 2,13,50,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 6 கீழ் தலைமைச் செயலகம் என்ற தலைப்பிற்காக 57,00,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 8 கீழ் அமைச்சரவை என்ற தலைப்பிற்காக 77,11,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 9 கீழ் கூட்டுறவு என்ற தலைப்பிற்காக 10,83,60,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 11 கீழ் தேர்தல் என்ற தலைப்பிற்காக 17,09,02,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 11 கீழ் நிதி என்ற தலைப்பிற்காக 31,61,07,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 15 கீழ் பொது நிர்வாகம் என்ற தலைப்பிற்காக 9,72,49,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 16 கீழ் மருத்துவம் என்ற தலைப்பிற்காக 1,02,37,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 18 கீழ் செய்தி மற்றும் விளம்பரம் என்ற தலைப்பிற்காக 1,22,00,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 21 கீழ் தொழிலாளர் நலம் மற்றும் வேலைவாய்ப்பு என்ற தலைப்பிற்காக 22,83,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 24 கீழ் உள்ளாட்சி என்ற தலைப்பிற்காக 53,80,59,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 25 கீழ் திட்டம் மற்றும் புள்ளிவிவரங்கள் என்ற தலைப்பிற்காக 26,00,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 28 கீழ் வருவாய் மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்ற தலைப்பிற்காக 64,18,04,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கையின் 29 கீழ் ஊரக வளர்ச்சி என்ற தலைப்பிற்காக 23,94,90,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கை 32 கீழ் மாநில வரி விதிப்பு என்ற தலைப்பிற்காக 1,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கை 35 கீழ் நகர மற்றும் கிராம அமைப்பு என்ற தலைப்பிற்காக 5,73,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கை 36 கீழ் போக்குவரத்து என்ற தலைப்பிற்காக 3,19,90,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன்.
கோரிக்கை 37 கீழ் துறைமுகம் என்ற தலைப்பிற்காக 5,05,16,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கை எண் 19 கீழ் கட்டிட செயல்முறை திட்டங்கள் என்ற தலைப்பிற்காக 8,06,32,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள். பேரவையாளர்களே, மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் பரிந்துரையின் பேரில் கோரிக்கை எண் 10 கீழ் கல்வி என்ற தலைப்பிற்காக 25,42,52,52,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசிற்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். கோரிக்கை எண் 12 கீழ் மின்விசை என்ற தலைப்பிற்காக 85,35,24,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசிற்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். கோரிக்கை எண் 17 கீழ் உள்துறை என்ற தலைப்பிற்காக 40,73,38,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசிற்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். கோரிக்கை எண் 20 கீழ் தொழில்கள் என்ற தலைப்பிற்காக 4,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசிற்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவையாளர்களே, மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் பரிந்துரை பேரில் கோரிக்கை எண் 14 கீழ் மீன்வளம் என்ற தலைப்பிற்காக 39,14,73,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகிறேன். கோரிக்கை எண் 19 கீழ் தகவல் தொழில்நுட்பம் என்ற தலைப்பிற்காக 3,29,23,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகிறேன். கோரிக்கை எண் 27 கீழ் பொதுப்பணிகள் என்ற தலைப்பிற்காக 11,38,56,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகிறேன். கோரிக்கை எண் 33 கீழ் எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறை தலைப்பிற்காக 1,31,76,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகிறேன். கோரிக்கை எண் 34 கீழ் சுற்றுலா என்ற தலைப்பிற்காக 13,41,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகிறேன். மாண்புமிகு வேளாண் அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவையாளர்களே, மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் பரிந்துரையின் பேரில் கோரிக்கை எண் 3 கீழ் வேளாண்மை மற்றும் வனம் என்ற தலைப்பிற்காக 1,28,86,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். கோரிக்கை எண் 4 கீழ் கால்நடை பராமரிப்பு என்ற தலைப்பிற்காக 16,57,29,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். கோரிக்கை எண் 31 கீழ் சமூக நலம் என்ற தலைப்புக்காக 2,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்கும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். கோரிக்கை எண் 38 கீழ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு என்ற தலைப்பிற்காக 71,10,21,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் பரிந்துரையின் பேரில் கோரிக்கை எண் 5 கீழ் கலை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பிற்காக 73,75,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிகிறேன். கோரிக்கை எண் 7 கீழ் குடிமைப் பொருள் வழங்கல் என்ற தலைப்பிற்காக 9,02,42,000 மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகிறேன். கோரிக்கை எண் 1 கீழ் ஆதிதிராவிட நல கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 3 கீழ் வேளாண்மை மற்றும் வனம் என்ற தலைப்பிற்காக 1,28,86,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருந்தது. கோரிக்கை எண் 4 கீழ் கால்நடை பராமரிப்பு என்ற தலைப்பிற்காக 14,57,29,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 5 கீழ் கலை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பிற்காக 73,75,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 6 கீழ் தலைமைச் செயலகம் என்ற தலைப்பிற்காக 57,00,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 7 கீழ் குடிமைப் பொருள் வழங்கல் என்ற தலைப்பிற்காக 9,02,42,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 8 கீழ் அமைச்சரவை என்ற தலைப்பிற்காக 77,17,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 9 கூட்டுறவு என்ற தலைப்பிற்காக 10,89,65,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 10 கீழ் கல்வி என்ற தலைப்பிற்காக 25,42,52,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 11 கீழ் தேர்தல் என்ற தலைப்பிற்காக 17,09,02,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 12 கீழ் மின்விசை என்ற தலைப்பிற்காக 85,35,24,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 13 கீழ் நிதி என்ற தலைப்பிற்காக 31,61,72,000
7,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 14 கீழ் மீன்வளம் என்ற தலைப்பிற்காக 39 கோடியே 14,73,000 ரூபாய்க்கு மேற்படாத வழங்க அரசுக்கு கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 15 கீழ் பொது நிர்வாகம் என்ற தலைப்பிற்காக 9 கோடியே 72,49,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 16 கீழ் மருத்துவம் என்ற தலைப்பிற்காக 1 கோடியே 2,30,30,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 17 கீழ் உள்துறை என்ற தலைப்பிற்காக 40 கோடியே 73,38,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 18 கீழ் செய்தி மற்றும் விளம்பரம் என்ற தலைப்பிற்காக 1 கோடியே 22 லட்சம் ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 19 கீழ் தகவல் தொழில்நுட்பம் என்ற தலைப்பிற்காக 3 கோடியே 29,23,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 20 கீழ் தொழில்கள் என்ற தலைப்பிற்காக ரூபாய் 4,000 மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 21 கீழ் தொழிலாளர் நலம் மற்றும் வேலைவாய்ப்பின தலைமை 22,83,020 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 24 உள்ளாட்சி என்ற தலைப்பிற்காக 53 கோடி 80,59,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 27 திட்டம் மற்றும் புள்ளி விவரங்கள் தலைப்பிற்காக 26 லட்சம் ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 27 பொதுப்பணிகள் என்ற தலைப்பிற்காக 11 கோடியே 38,56,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 28 வருவாய் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பிற்காக 64 கோடியே 18,04,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 29 ஊரக வளர்ச்சி என்ற தலைப்பிற்காக 23 கோடியே 94,90,000 ரூபாய் மேற்படாத கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 31 சமூக நலம் என்ற தலைப்பிற்காக 2,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 32 கீழ் மாநில வரி விதிப்பு என்ற தலைப்பிற்காக 1,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 33 கீழ் எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறை என்ற தலைப்பிற்காக 1 கோடியே 31,70,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 34 கீழ் சுற்றுலா என்ற தலைப்பிற்காக 13,41,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 35 கீழ் நகர மற்றும் கிராம வாய்ப்பு என்ற தலைப்பிற்காக 5,70,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 36 கீழ் போக்குவரத்து என்ற தலைப்பிற்காக 3 கோடியே 19,90,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டது. கோரிக்கை எண் 35 கீழ் துறைமுகம் என்ற தலைப்பிற்காக 5 கோடியே 5,16,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 38 கீழ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு என்ற தலைப்பிற்காக 71 கோடியே 10,27,000 ரூபாய் மேற்படாத தொகை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோரிக்கை எண் 39 கட்டிடம் மற்றும் செயல்முறை திட்டங்கள் என்ற தலைப்பிற்காக 8 கோடியே 6,32,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. பேரவையின் கேள்வி. கோரிக்கை எண் 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 24, 25, 27, 28, 29, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38 மற்றும் 39 ஆகிய தலைப்புகளாக 537 கோடியே 35,19,000 ரூபாய்க்கு மேற்படாத தொகையை கூடுதலாக அரசுக்கு வழங்க வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று ஆம் சொன்னவர்களே அதிகம், ஆம் சொன்னவர்களும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது. பேரவைத் தலைவரே, நான் 2026 ஆண்டு நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவின் 2/2026 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று முன்மொழிகிறேன். நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு 2026 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. பேரவையின் கேள்வி. 2026 ஆண்டு நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு 2/2026 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் சட்ட முன்வரைவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம். பேரவையின் கேள்வி. 2வது பிரிவும் 3வது பிரிவும் சட்ட முன்வரைவு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். 2வது பிரிவும் 3வது பிரிவும் சட்ட முன்வரைவு சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. பேரவையின் கேள்வி. சட்ட பட்டியல்
சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இது ஆதரிப்பதில் ஆம் என்று சொல்லுங்கள். இல்லை ஏற்பதில்லை ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். பட்டியல் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. பேரநூல் கேள்வி முதலாவது பிரிவும் முகப்புரியும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பதில் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். முதலாவது பிரிவும் முகப்புரியும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நான் 2026 ஆண்டு நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு 2/2026 நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முன்மொழிகிறேன். நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு 2/2026 நிறைவேற்றப்பட வேண்டும். இதை ஆதரிப்பில் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படுகிறது. 8 அரசின் சட்ட முன்வரைகள் 2025 ஆண்டு புதுச்சேரி ஜன் விஸ்வாஸ் மக்கள் நம்பிக்கை வகைமுறை திருத்தம் சட்ட முன்வரைவு 13/2025 மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள். நான் 2025 ஆண்டு புதுச்சேரி ஜன் விஸ்வாஸ் மக்கள் நம்பிக்கை வணிக வகைமுறைகளின் திருத்த சட்ட முன்வரைவு 13/2025 சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று முன்மொழிகின்றேன். 2025 ஆண்டு புதுச்சேரி மக்கள் நம்பிக்கை வகைமுறைகளின் திருத்த சட்ட முன்வரைவு 13/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகின்றேன். 2025 ஆண்டு புதுச்சேரி ஜன் விசாஸ் மக்கள் நம்பிக்கை வகைமுறைகள் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 13/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. பேரன் முன் கேள்வி 2025 ஆண்டு புதுச்சேரி ஜன் விஸ்வாஸ் மக்கள் நம்பிக்கை வகை முறைகளின் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 13/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இப்போது சட்ட முன்வரை பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம். பேரன் முன் கேள்வி 2வது பிரிவு முதல் 5வது பிரிவு வரை சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்களே அதிகம், ஆம் சொன்னவர்களே அதிகம். 2வது பிரிவு முதல் 5வது பிரிவு வரை சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. பேரநூல் கேள்வி இணைப்பு பட்டியல் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்களே அதிகம், ஆம் சொன்னவர்களே அதிகம். இணைப்பு பட்டியல் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. பேரநூல் கேள்வி முதலாவது பிரிவும் முகப்புரியும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்களே அதிகம், ஆம் சொன்னவர்களே அதிகம். முதலாவது பிரிவும் முகப்புரியும் சட்ட முன்வரைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் 2025 ஆண்டு புதுச்சேரி ஜன் விஸ்வாஸ் மக்கள் நம்பிக்கை வகைமுறைகளின் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 13/2025 நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முன்மொழிகின்றேன். பேரநூல் கேள்வி 2025 ஆண்டு புதுச்சேரி ஜன் விஸ்வாஸ் மக்கள் நம்பிக்கை வகைமுறைகளின் திருத்தம் சட்ட முன்வரைவு எண் 13/2025 நிறைவேற்றப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படுகிறது. 2025 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மன்றம் மற்றும் முன்வரைவு சட்ட முன்வரைவு 14/2025 மாண்புமிகு உள்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் 2025 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மற்றும் சட்ட முன்வரைவு எண் 14/2025 சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிகின்றேன். பேரநூல் கேள்வி 2025 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மன்றம் சட்ட முன்வரைவு எண் 14/2025 சட்டப்பேரவை அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். சட்ட முன்வரை அறிமுகப்படுத்த அனுமதி வழங்கப்படுகிறது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இந்த சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்துகின்றேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர். சட்ட முன்வரைவு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் 2025 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மற்றும் சட்ட முன்வரைவு எண் 14/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழிகின்றேன். 2025 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மற்றும் சட்ட முன்வரைவு எண் 14/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரேரணை முன்மொழியப்பட்டிருக்கிறது. பேரன் முன் கேள்வி 2025 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மற்றும் சட்ட முன்வரைவு எண் 14/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் சட்ட முன்வரை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இப்போது சட்ட முன்வரை பிரிவாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம். பேரன் முன் கேள்வி 2வது பிரிவு முதல் 20வது பிரிவு வரை சட்ட முன்வரையில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள்.
ஆம் சொன்னவர்கள் அதிகம், ஆம் சொன்னவர்கள் அதிகம். 2வது பிரிவு முதல் 20வது பிரிவு வரை சட்ட முன்வரை சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. பேரவையின் முன் கேள்வி: 1வது பிரிவும் முகப்புரையும் சட்ட முன்வரை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்களே அதிகம், ஆம் சொன்னவர்கள். சட்ட 1வது பிரிவும் முகப்புரையும் சட்ட முன்வரை சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் 2020-25 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மன்றம் சட்ட முன்வரைவு எண் 14/2025 நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முன்மொழிகின்றேன். பேரவையின் முன் கேள்வி: 2025 ஆண்டு புதுச்சேரி உயர்கல்வி மன்றம் சட்ட முன்வரைவு 14/2025 நிறைவேற்றப்பட வேண்டும். இதை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஏற்பவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஆம் சொன்னவர்களே அதிகம், ஆம் சொன்னவர்களே அதிகம். சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படுகிறது. பேரவையினுடைய அலுவலர் அத்தனையும் இத்துடன் முடிவடைந்தன. இனி பேரவை காலவரை என்று ஒத்திவைக்கின்றேன்.